Hi friends, welcome to our channel. நம்ம சேனல் இன்னைக்கு பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் தமிழ். அதில் இலக்கணம்கான ரீடிங் வீடியோ. ஃபஸ்ட்டு இயல் 3 பார்க்கலாம். தொகாநிலை தொடர்கள். தொகாநிலை தொடர் ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருவோ மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர் எனப்படும். எடுத்துக்காட்டு: காற்று வீசியது, குயில் கூவியது. முதல் தொடரில் காற்று என்னும் எழுவாயும் வீசியது என்னும் பயனிலையும் தொடர்ந்து நின்று வேறு சொல் வேண்டாது பொருளை உணர்த்துகின்றது. அதே போன்று இரண்டாவது தொடரிலும் எழுவாயும் பயனிலையும் தொடர்ந்து நின்று குயில் கூவியது என்னும் பொருளை தருகின்றது. தொகாநிலை தொடரின் 9 வகைகள். ஃபர்ஸ்ட் எழுவாய் தொடர். எழுவாயுடன் பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது எழுவாய் தொடர் ஆகும். இனியன் கவிஞர் பெயர். காவிரி பாய்ந்தது வினை. பேருந்து வருமா வினா. மேற்கண்ட 3 தொடர்களிலும் பெயர், வினா, வினை ஆகியவற்றுக்கான பயனிலைகள் வந்து எழுவாய் தொடர்கள் அமைந்துள்ளன. நெக்ஸ்ட் விழித்தொடர். விழியை தொடர்ந்து வினை அமைவது விழித்தொடர் ஆகும். நண்பா எழுது. நண்பா என்னும் விழிப்பெயர் எழுது என்னும் பயனிலை கொண்டு முடிந்துள்ளது. நெக்ஸ்ட் வினைமுற்று தொடர். தொடரின் இறுதியில் இடம்பெற வேண்டிய வினைமுற்று தொடரின் முதலில் அமைந்து அறுவகை பெயரை கொண்டு முடிவது வினைமுற்று தொடர் ஆகும். பாடினாள் கண்ணகி. பாடினாள் என்னும் வினைமுற்று முதலில் நின்று ஒரு பெயரை கொண்டு முடிந்துள்ளது. நெக்ஸ்ட் பெயரச்ச தொடர். முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது பெயரச்ச தொடர் எனப்படும். கேட்ட பாடல். கேட்ட என்னும் எச்ச வினை பாடல் என்னும் பெயரை கொண்டு முடிந்துள்ளது. நெக்ஸ்ட் வினையச்ச தொடர். முற்று பெறாத வினை வினைச்சொல்லை கொண்டு முடிவது வினையச்ச தொடர் ஆகும். பாடி மகிழ்ந்தனர். பாடி என்னும் எச்ச வினை மகிழ்ந்தனர் என்னும் வினையை கொண்டு முடிந்துள்ளது. நெக்ஸ்ட் வேற்றுமை தொடர். வேற்றுமை உருபுகள் வெளிப்பட அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள் ஆகும். கட்டுரையை படித்தால். இத்தொடரில் ஐ என்னும் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்துகிறது. அன்பால் கட்டினார். ஆள் 3ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். அறிஞருக்கு பொன்னாடை. கு 4ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். நெக்ஸ்ட் இடைச்சொல். இடைச்சொல் தொடர். இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் தொடர் ஆகும். மற்றொன்று. மற்று + ஒன்று. மற்று என்னும் இடைச்சொல்லை அடுத்து ஒன்று என்னும் சொல் நின்று பொருள் தருகிறது. நெக்ஸ்ட் உரிச்சொல் தொடர். உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது உரிச்சொல் தொடர் ஆகும். சாலச் சிறந்தது. சால என்பது உரிச்சொல். அதனைத் தொடர்ந்து சிறந்தது என்ற சொல் நின்று மிகச் சிறந்தது என்ற பொருளை தருகிறது. நெக்ஸ்ட் அடுக்கு தொடர். ஒரு சொல் 2, 3 முறை அடுக்கி தொடர்வது அடுக்கு தொடர் ஆகும். எடுத்துக்காட்டு: வருக வருக வருக. ஒரே சொல் உவகையின் காரணமாக மீண்டும் மீண்டும் அடுக்கி வந்துள்ளது. தொகாநிலை தொடர் வகைகள். எழுவாய் தொடர், விழித்தொடர், வேற்றுமை தொடர், பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், வேற்றுமை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர். தெரியுமா? ஒன்றிற்கு மேற்பட்ட எச்சங்கள் தொடர்ந்து பெயரை கொண்டு முடியும் கூட்டுநிலை பெயரெச்சங்களை இக்காலத்தில் பெருமளவில் பயன்படுத்துகிறோம். வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல முதலான பெயரெச்சங்களை செய என்னும் வாய்ப்பாட்டு வினையெச்சத்துடன் சேர்ப்பதன் மூலம் கூட்டுநிலை பெயரெச்சங்கள் உருவாகின்றன. எடுத்துக்காட்டு: கேட்க வேண்டிய பாடல், சொல்லத்தக்க செய்தி. இதோட தான் இந்த இயலுக்கான ரீடிங் முடிஞ்சு.